இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்து பைரவி சீரியலோட மே 13 நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பைரவிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறான்ல, ஆறுமுக வந்து பேசிகிட்டு இருக்கான், என்ன குடிச்சிருக்கியா அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தானே அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போகிறா. அவர் காரணம் இல்லை, அவர் தங்கமான மனுஷன். அவர் மட்டும் இல்லை, நீயும் தங்கமான மனுஷை தான். உனக்கு கோயில் கட்டி கும்பிடலாம், என் குலதெய்வம், என் சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கள் அம்மாவை எப்படி பார்த்துக்கிறேன், நீ உன்னை தாலி கட்டி பாவம் பண்ணிட்டேன், நான் ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுக்கு உண்மையானுமே அவன் மேலே வந்து ஒரு கரிசனம் இருக்குதுப்பா. அவள் தான் வந்து கரிச்சு கொட்டிகிட்டு இருக்கிறா. ஸோ அவள் வந்து இப்படி வந்து இதை பார்த்தோன்னே காலையிலாம் விழுந்துட்டான் அப்படின்ட்டு இருக்கிறப்ப அவளுக்கு கொஞ்சம் மனசு இறங்கி இருக்கணும். ஆனால் இறங்குமா அப்படின்னா இறங்காது அப்படிங்கிறது தான். குடிச்சிட்டு வளர்றான் அப்படின்னு தான் நினச்சிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி எபிசோட் முடிச்ச இடம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எவிடன்ஸ் தான்ப்பா. எப்படியே வந்து இவன் வந்து மறைச்சி வச்சிட்டா, அதனால் வந்து அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, அவங்க பெரியமாட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது, இவன் பண்ணது தப்புன்னு தான் இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்க. சுல்லானை வச்சு பண்ணுங்கடா அப்படிங்கிறது தான் தோணுது. ஒரு வேளை மகா சொன்னதை மீறி வந்து அந்த வந்து எசைக்கு வந்து எதாவது பண்ணி அவங்க அம்மாவை கடத்தி உண்மையாக சொல்ல வச்சா அது நல்ல ஐடியாவாக தோணுது. ஏன் வந்து அவங்க வந்து இல்லை அது பேக் ஃபயர் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டு தான், அதுவும் கரெக்டு தான். ஆனால் வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுல்லானோட அம்மாவை கடத்தி வச்சுட்டு உண்மையை சொல்லு அப்படின்னா அவன்கிட்ட வந்து உண்மையை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் வந்து நாளைக்கு எபிசோட் அடுத்தடுத்த எபிசோட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட தாட்ஸாக கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.